கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் ரிவ்யூ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். லிட்டரலி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஐக்யூவில் அப்ளை பண்ணியிருப்பீங்க சென்னையில் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்டோடுக்கு. அந்த ரோலில் செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட்டோட ரெஸ்யூம்ஸ் தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ லிட்டரலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இல்லை எனக்கும் இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ்லாம் ரெடி பண்ணணும், எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. அதில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி இதுதான் வந்து அந்த கேண்டிடேட்டோட ஒரு ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இவங்க வந்து எவ்வளோ ப்ளசண்ட்டாக டீசெண்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்துட்டு அவங்க வந்து இதுக்கு மேலே நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சஞ்சய் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமை. தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலி இவங்க வந்து இந்த ரெஸ்யூமே காமனான ரெஸ்யூமாக வச்சுருப்பாங்க போல். அதனால் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் அவரோட போர்ட்ஃபோலியோவோட லிங்க்கையும் இங்கே கொடுத்துருக்காரு. லிங்காக கொடுக்கல, அந்த அட்ரஸை மட்டும் இங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா அவரோட கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அவரோட மெயில் ஐடி கொடுத்துருக்காரு, மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் அவரோட காண்டாக்ட் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு இங்கே. தென் அதுக்கப்புறம் அவரோட லிங்க்டின் ஐடியுமே இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி ஓகே, காண்டாக்ட் நம்பர் ஓகே, இந்த போர்ட்ஃபோலியோட லிங்க்குமே தென் அதுக்கப்புறம் இந்த லிங்க்டினோட லிங்க்குமே நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்கள் பேஜுக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லிங்க் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இந்த லைன் இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஆயிரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு போயிடும். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டுக்கு ட்ரிகர் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும். இதை கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக அங்கே கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு லிங்க்ஸ், அந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ், அந்த மாதிரி பிடிஎஃப் எடிட்டர் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லிங்க்கை வந்து இதில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது பர்சனல் ரிவ்யூவில் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தென் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, இதெல்லாமே வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி அவர் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காரு. என்னோட ஒப்பீனியன், மை ஒப்பீனியன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் போல்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான பிளாக்கை கொடுத்துருக்கலாம். இந்த பிளாக் கலரை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to work in a challenging atmosphere by exhibiting my skills with sincerity and dedicated smart work for the growth ஆஃப் யுவர் எக்ஸ்டீம்ட் ஆர்கனைசேஷன் அலாங் வித் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் வந்துட்டு எந்த சேலஞ்சிங் இதனால ஒர்க் பண்ணுவாராமா, அவரோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி சின்சியாரிட்டிவாக ஸ்மார்ட் ஒர்க்காக ஒர்க் பண்ணுவாராமா. தென் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்ஜெக்டிவ் இஸ் நைஸ் அண்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் கவர் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காரு. எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் அவங்க காலேஜ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காரு. எந்த கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு, MCA in கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். எந்த இயர் பேட்ச் பாஸ்ட் அவுட் இயர் ஆஃப் 2023. CGPA 7.4 அவுட் ஆஃப் 10% அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவுட் ஆஃப் 10% நம்ம கொடுக்க தேவையில்ல, 7.4 கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். தென் MCA in கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கலாம், இல்லை வெறும் MCA மட்டும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகே, தென் UG அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் முடிச்சிருக்காரு. BCA in கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனா BCA மட்டும் கொடுத்துருக்கலாம். அது வந்து இயர் ஆஃப் 2021 முடிச்சிருக்காரு. CGPA 6.8 அவுட் ஆஃப் 10% அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன். தென் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஜெண்டர் கொடுத்துருக்காரு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காரு, பிளட் குரூப்பும் கொடுத்துருக்காரு, லாங்குவேஜஸ் வந்து ஃப்ளூயன்ட் இன் தமிழ், தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஒரு கேட்டகரி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இருந்தாலும் அவர் அட்டாச் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபைன். இது வந்து இந்த கேட்டகரி நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, தென் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன ஸ்கில்ஸ் முடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து HTML5, CSS, Core Java, Spring Boot, REST API, SQL, MySQL, தென் மைக்ரோசாஃப்ட் அஜூர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்சஸ் எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தென் சர்டிஃபைடு கோர்சஸ், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் சர்டிஃபைடு கோர்சஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் Core Java C Cube Technologies சேலம், தென் MySQL C Cube Technologies, பில்டிங் ரியல் டைம் REST APIs வித் ஸ்ப்ரிங் பூட் பிளாக் ஆப், யுடமி கோர்சஸ்லாம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 3 கோர்சஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து ஒரு டெவலப்பருக்கு ஏற்ற ஒரு கோர்சஸாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தென் இவருக்கான இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டேட்டா அனலிஸ்டோட தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரெஸ்யூம்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, திஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு
இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் எந்த கம்பெனியில் பண்ணியிருக்காருன்னா ஸ்டார் டெக்னோகிராட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வெப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் அதில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அனலைசிஸ் டேட்டா த்ரூ சீக்வல் queries, டிசைன் த ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் ஃபார் அ வெப் பேஜ் யூசிங் HTML CSS ஸ்கில்ஸ். அதில் அந்த இன்டர்ன்ஷிப்பில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கெயின் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா HTML CSS bootstrap SQL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்டைனிங் த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பிட்வீன் த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் யூசிங் சீக்வல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்டாக ஒரு கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் என்ன இன்டர்ன்ஷிப் பண்ணணும் இல்லை ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. கீழே அந்த டியூரேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, எவ்வளோ நாள்னு, எந்த லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு 5 டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இவர் கொடுத்துருக்காரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதர் தென் இங்கே ஒரு இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டாரு. தென் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப் விட்டுருக்கலாம். ஸோ கண்டினியூவாகவே கொடுத்துருக்காரு. பிகாஸ் வந்து கண்டினியூவாகவே கொடுத்துருக்கேன் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் தான் இது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஜூனியர் சாஃப்ட்வேர் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு ரோல் வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. இதில் வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் இன் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், சீக்வல், டெவலப்பிங் த வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்கில்ஸ் வந்து அதில் என்னென்ன கெயின் பண்ணியிருக்காங்கன்னா கோர் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீசஸ், ஜாவா ஹைபர்நெட், தென் சீக்வல், GitHub, REST API commands, then developing a web application in Microsoft Azure platform, maintaining the database connectivity in Azure SQL services. ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக இவர் வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் என்னென்ன ஒர்க் பண்ணாருங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, திஸ் இஸ் த குட். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ப்ராஜெக்ட் வந்துட்டு டிடெக்டிங் சஸ்பீஷியஸ் ஃபைல் மைக்ரேஷன் ஆர் ரெப்ளிகேஷன் இன் த க்ளவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா GUI டிசைன், ஜாவா ஸ்விங், சீக்வல், JDBC கனெக்டிவிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரப்போசல்னா ஸோ இதை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இன்ட்ரடியூஸ் லாஸ்ட் SDFS இன்டெகிரேட்டிங் லொகேஷன் அவேர் ஸ்ட்ராங் டெக்னிக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இன் அடோப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் SDFS அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரப்போசலில். ஃபங்க்ஷனாலிட்டி என்ஃபோர்ஸ் லொகேஷன் அவேர் ஃபைல் லொகேஷன். ஸோ இது வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. மானிட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி மானிட்டர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு டிடெக்ட் லீகல் மூமெண்ட்ஸ் ஆஃப் சென்சிட்டிவ் டேட்டா இன் த கிளவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ இதில் வந்து என்ன அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் டிவைஸ் சாக்கெட் மானிட்டரிங் டு ட்ராக் ஆக்டிவிட்டிஸ் ஆன் கிளவுட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் IoT ப்ராஜெக்ட்டுமே ஒன்று பண்ணியிருக்காங்க, வாட்டர் டேங்க் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ Arduino UNO போர்டு, ஸோ தென் பிரெட் போர்டு, அல்ட்ராசானிக் சென்சார், ரிலே, Arduino C கம்பைலர் அப்படிங்கிற இந்த டூல்ஸ் எல்லாம் டூல்ஸ் இல்லை, இது வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் த லைன் இஷ்யூ ஆஃப் வாட்டர் ஸ்கேரிட்டி பை ஆட்டோமேட்டிங் த வாட்டர் டேங்க் ஃபில் ப்ராசஸ் யூசிங் Arduino டெக்னாலஜி. தென் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாய் DC மானிட்டர் அண்ட் அல்ட்ராசானிக் டிஸ்டன்ஸ் சென்சர் டு ஆட்டோமேட்டிக்லி ஃபில் த டேங்க் அப்பான ரீச் அ சர்டைன் லெவல். ஸோ அவங்க வந்து அந்த டேங்க் வந்து ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே இந்த தண்ணி ரீச் ஆயிடுச்சுன்னா ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து அவுட்புட். அந்த அவுட்கம்லையும் பார்த்தீங்கன்னா என்ஷோர் டைம்லி எஃபிஷியன்ட் வாட்டர் டேங்க் ஃபில்லிங், ப்ரிவென்டிங் போத் வாட்டர் ஷார்ட்டேஜஸ் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரொப்போசல் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபங்க்ஷனாலிட்டி என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுங்கிறது, அதில் என்ன மானிட்டர் பண்ணணுங்கிறது, தென் அதில் என்ன அவுட்புட் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஓவர் ஆலாக நமக்கு வந்துட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு நல்ல ரெஸ்யூம்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த கலர் காம்பினேஷன், தென் அதுக்கப்புறம் இந்த சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மைனர் கரெக்ஷன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த ரெஸ்யூம்ஸை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத கைடன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுலேயுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி உங்களை 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ரெஸ்யூம்ஸ் வந்து ஓவராலாக நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ரெஸ்யூம்ஸை வச்சு தான் அவர் வந்து NIQல செலக்ட் ஆகிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.